முதல்ல ஒண்ணு சொல்லணும். என்ன பங்காளி மல்லுக்கு இருக்காங்க? தெரியலையே, என்னன்னு பாப்போம். டேய் என்னடாச்சு? என்ன பிரச்சனை? டைம் பாருங்க. முத கல்யாணம் ஆகி குலதெய்வ கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். இப்படி லேட் பண்ணா எப்படினே? வரதே ஒரு பஸ், அதுவும் போயிடுச்சு. இப்படி எல்லா விஷயத்தையும் லேட் பண்ணிட்டே இருந்தா எப்படினே? என்ன தம்பி, புதுசா கல்யாணம் முடிச்சிருக்க, ஒரு கார் கீர் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சீக்கிரம் போயிருக்கலாம்ல. நடுக்காட்டுக்குள்ள கார் வானா வருமா? வரும். பணத்தை எடுங்க. வர சொல்லுங்க முதல்ல. எவ்வளவு செலவானாலும் கொடுத்துடலாம். அட என்னப்பா எண்ணிக்கிட்டு? யாரு? கார்கார தம்பியா? ஆமா தம்பி, நான் பங்காளி பாண்டி பேசுறேன். நம்ம சொந்தக்கார பையன் இப்ப கல்யாணம் முடிச்சிருக்கான், கார் கேட்கறான், புது காரு. ஏதோ புது கார் வந்திருக்காம்ல. ஆமா, உடனே எடுத்துட்டு வந்தீங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்து புக் பண்ணிக்கலாம். என்ன வந்துட்டு இருக்கீங்களா? சரி சீக்கிரம் வந்துருப்பா. இப்ப வந்துரும். என்ன வேகமா இருக்கான்? வண்டி இப்ப வந்துரும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எல்லாரும் சந்தோஷமா போலாம். தம்பி, ஒரு முக்கியமான செய்தி சொல்லுனே. வாரவன் நமக்கு வேண்டிய பையன் தான். சரிண்ணே. அவன் எதை கேட்டாலும் சூப்பரா இருக்கு, சரிண்ணே, பிடிச்சிருக்கு, சரிண்ணே, பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும். புரியுதா? பங்காளி வண்டி வருதா பாரு. பாக்குறேன். எப்படி கன் மாதிரி வந்துட்டான் பாத்தியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். பங்காளி பாண்டி. சந்தோஷம். பங்காளி முத்து. சந்தோஷம். வணக்கம். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. சூப்பர்ல. பிடிச்சா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதான் பொண்ணு பழைய பீஸா இருக்காங்க. அந்த பக்கம் இருக்குதான் பொண்ணு. ரெண்டு ஒண்ணு பரவாயில்ல. ப்ளீஸ் கம் டு கோ 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 கோ. வாங்க பெட்டி பெட்டி ஏய் ஏத்தி வரா, அப்படியே ஏத்தி வரா. கடை அடைச்சு. அண்ணே வரீங்க? போலாம் ரைட். போலாம் ரைட். தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போங்க, டைம் ஆச்சு. இருக்கட்டும் சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? காரை பாருங்க, மாடலை பாருங்க, உங்களுக்கு வசதியா இருக்கான்னு பாருங்க. எல்லா வசதியும் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓஹோ, வெரி குட். சாரி சார், அப்ப நம்ம காரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 1 2 3 4 இந்த 4 கியருமே வாழ்க்கையில முன்னுக்கு போறது. சரிங்க. உங்களுக்கு போனஸா எக்ஸ்ட்ரா ஒரு கியர் நம்ம கம்பெனில இருந்து கொடுக்குறாங்க. கொடுங்க. அது என்னன்னு கேட்டீங்க. ஏன் பிச்சைக்காரமே குடுன்றீங்க? சொல்றத கேளுங்க சார். சரி சொல்லுங்க. அதுதான் ரிவர்ஸ் கியர். உங்களுக்கு எப்ப தேவையோ அதை நீங்க போட்டு பின்னாடி போய்க்கலாம். சரிங்க. அப்புறம் நம்பர் 2 இதுதான் திஸ் இஸ் ஏசி. ஒரு பாத்தீங்க, ஏசின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வருது. உங்க அப்பா ஏசி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னானே, வாங்கி கொடுத்தானா? நீ கேட்ட கேட்டுக்கு 2 ஃபேன் வாங்கி கொடுத்ததே அதிகம். நான் மாசம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். ஒன்ன காட்டியும் அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பேன் தெரியுமா? எனக்கு என்ன குறைச்சல்? ஊ மூஞ்ச பாரு, குரங்கு மூஞ்சி. யார் மூஞ்ச பார்த்து குரங்கு மூஞ்சி? உன் மூஞ்சதா? ஏன் மூஞ்ச பார்த்தா? ஆமா. அடிங்க. ஏண்டி யார பார்த்து குரங்கு மூஞ்சிங்க? நீயும் பார்த்தா? ஒரு காரை விற்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே. 3 மணி சொன்னாங்க, 3:30 ஆயிடுச்சு. ஹலோ, இலக்கியாவா? இலக்கியா இல்ல, நான் ஆர்த்தி பேசுறேன். ஆர்த்தி, நேத்து குழந்தைங்க ஷோரூம் சுத்தி பார்க்கணும்னு சொல்லி நீங்க வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் ஸ்கூலுக்கு வெளியே தான் காரோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே. சொல்லுடி. ஹே, நீ சும்மா சொல்ல போய் கார்த்திக் உண்மையிலே காரோட ஸ்கூலுக்கு வந்துட்டான்டி. என்னடி சொல்ற? ஆமாடி. ஐயோ, நான் அவனை பார்க்கணும்னு சும்மா ஒரு பொய் சொன்னதுக்கு உண்மையாவே வந்துட்டானா? உன் ஆளை பார்க்க நான் கூட வந்தல, என்ன சொல்லணும்? இப்ப என்ன பண்றது? மேடத்துக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஹே, எப்படியாவது சமாளிடி. ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. ஹே, ப்ளீஸ் எப்படியாவது. ஹலோ. ஐயோ, சரியா மாட்டிக்கிட்டனே. ஆர்த்தி போனையும் காணோம். சரி, நம்மளே போய் பார்ப்போம். ஹலோ மேம். யாரு பண்ணி? என்னோட பேர் கார்த்திக். மாருதி ஷோரூம்ல தான் ஒர்க் பண்றேன். சரி, என்ன விஷயம்? குழந்தைங்கள ஷோரூம் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போலான்னு வந்தேன். குழந்தைங்களா? ஷோரூமா? யார் சொல்லி வந்திருக்கீங்க? அது வந்து உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஓடி வரா. யார் சொல்லி வந்திருக்கீங்க? மேடத்துக்கும் வேற தெரியல. தம்பி சொல்லுங்க மேம். குழந்தைங்க ஷோரூம் பார்த்து என்ன பண்ண போறாங்க? அது என்ன சயின்ஸ் எக்ஸிபிஷனா? கார் கம்பெனிங்க. குழந்தைங்க மேல இரும்பு ஏதாவது விழுந்து அடிபட்டுடுச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு யார் பதில் சொல்றது? ஆமா, நீங்க யார் இன்ஃபார்ம் பண்ணி வந்தீங்க? சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். சொல்றேன் மேம். ஆக்சுவலா குழந்தைங்க கார் பொம்மை கூட விளையாடுறதோட சேர்த்து கார் ஷோரூமையும் லைவா பார்த்தாங்கன்னா அவங்க நாலேஜ் வளரும் இல்லையா? அதோட நம்ம ஷோரூம் பக்கத்துலயே இருக்கிற ஸ்கூல் வேற. அதனாலதான் நானே சொல்லி கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. பரவாயில்ல மேம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சரிப்பா. தேங்க்ஸ்.
இது அந்த பொண்ணு வந்த ஆட்டோ தானே? ஆமாம் சார். நீங்க கிளம்பலாம். ஆட்டோவுக்கு பணம் ஓ எவ்வளோ? 100 ரூபா சார். 150 வச்சுக்கோங்க. ஓகே தேங்க்ஸ் சார். கிளம்புங்க. சரிங்க சார். ஆட்டோ. ஆட்டோ போயிடுச்சே. ஐயோ, நீங்க வாங்க, நம்ம கார்ல போயிடலாம். இல்ல பரவாயில்ல. நான் அந்த வழியா தான் போறேன், வாங்க போலாம். இல்ல வாங்க வாங்க ஏறுங்க. நேத்து ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு வேணாம்னு சொல்றாங்க. உங்க மேடம் என்ன லூசா? ம். ஆமா, இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? 2 வருஷமா. ஓ ஓகே. உங்க வீட்டுக்கு நீங்க ஒரே பொண்ணா? ம். ம். எங்க வீட்டில் நான், எங்க அப்பா அம்மா, அக்கா. அக்காவை கட்டி கொடுத்துட்டோம். அப்பா அம்மாலாம் ஊர்ல இருக்காங்க. ஆமா, நீங்க ஏன் ஆர்த்தி நம்பரை கொடுக்க சொன்னீங்க? அதனால தான் இவ்வளவு ப்ராப்ளம். உங்க நம்பரே கொடுத்துருக்கலாம். இங்கதான். ஓ, நான் வரேன். கடைசி வரைக்கும் நம்பரே கொடுக்காம போறாளே. ஹலோ. இலக்கியவா? நான் கார்த்திக் பேசுறேன். சொல்லுங்க. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? பரவாயில்ல சொல்லுங்க. நான் வெளியே ஒரு வேலையை மாட்டிக்கிட்டேன். குழந்தைய காஃபி ஷாப் வரைக்கும் கொண்டு வந்து விட முடியுமா? இல்ல என்னால. ப்ளீஸ்ங்க, என்னால வர முடியல. அதான் நீங்க கொஞ்சம். சரி ஓகே, நான் கூட்டிட்டு வரேன். ஆர்த்தி, என்னடி? நான் ஒண்ணுதான் பார்க்க வந்துட்டு இருக்கேன். ஏன்? கொஞ்சம் பைக் கீ கூட. எதுக்கு? இல்ல கார்த்திக் குழந்தை கூட்டிட்டு காஃபி ஷாப் வர சொன்னாரு. கார்த்திக் வெளியே தாண்டி இருக்கு. கையை காட்டாத, எனக்கு தெரியும். நீ கொடு. ஏய், அங்க பாக்காதடி. இந்த புடி. இது சரியில்லை. தெரியும், போடி. சாரி, ரொம்ப நேரம் இல்ல ஆச்சா? இல்ல பரவாயில்ல, இப்பதான் வந்தேன். விஜி இதோ அங்க விளையாடிட்டு ஓ இருக்கா. விளையாடுறா? ஓகே. சரி, நீங்க விஜய் கூட்டிட்டு போங்க, நான் கிளம்புறேன். இருங்க, எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஒரு காஃபி சாப்பிட்டு போங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ், 2 காஃபி. இல்ல இல்ல வேண்டாம், நான் கிளம்பணும். ஏன் வீட்ல ஏதாவது திட்டுவாங்களா? இல்ல அதுக்கு இல்ல, சின்ன வேலை இருக்கு, சோ கிளம்பணும். இருங்க, போறேன். இந்தாங்க சாப்பிடுங்க. நான் கிளம்பட்டுமா? என்னாச்சு? முக்கியமான வேலை இருக்கு, அதான் கிளம்பணும். அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு நான் சொல்லவா? வீட்டுக்கு போவீங்க, அழகா ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்க, ஃப்ரெஷ்ஷா ஒரு ஏஞ்சல் மாதிரி சோஃபால போய் உட்காருவீங்க, டிவி பார்த்துக்கிட்டே அம்மா கொடுக்குற சூடான காஃபிக்கே வலிக்காம நீங்க கூலா சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு சீரியலா பார்த்துக்கிட்டு. நான் சீரியல்லாம் பார்க்க மாட்டேன். ஓ அப்படியா, சரி. அந்த 10 மணிக்கு முடியுமா அந்த சீரியல் பேர் என்ன? செல்லமே. கரெக்ட். ஆமா, நீங்க வந்து இந்த சீரியல்லாம் பார்க்க மாட்டீங்க இல்லையா? ஐயோ. அடுத்தது பெட்ரூம். போனை எடுத்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு 1 hour. அது பேசுற ஆளை பொறுத்து இருக்கு. சம்டைம்ஸ் விடியற வரைக்கும் கூட போகலாம். புரியல. அது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா 1 hourல முடிச்சிருவீங்க. அதுவே பாய் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அது. எனக்கு இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்ல. ஓ அப்படியா? கிடைப்பாங்க, கிடைக்கணும். ஏன் சொல்றேன்னா என்ன மாதிரி ஒரு நல்ல. உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இல்ல, இவர் வர லேட் ஆயிடுச்சு. யாரு இவரு? சொல்லாத. நீதான் ஸ்கூல் வாசல்ல நின்னத பார்த்தல.
ஆஸ்பத்திரி பாக்குறதா இருந்தா வந்து பாரு. ஏன்டி என் வண்டியை வாங்கிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ற? சாவி கூட. வாடி போலாம்.